வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிகிங். ரீசெண்டாக வந்த அனிமையான கஜ்ஜிய குட்டை. இந்த அனிமே பற்றின என்னோட ஒப்பீனியன், என்னோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஜ்ஜிய குட்டை இந்த அனிமையோட ஸ்டோரி என்னென்னா, இந்த அனிமையில் வந்து ரெண்டு வகையாக வந்து மனிதங்க வாழ்கிறாங்க. அதாவது வந்து பணக்காரர்கள் ஒரு செப்பரேட்டான ஒரு இடத்துலையும், ஏழைகள் வந்து ஒரு செப்பரேட்டான குப்பத்திலையும் வாழ்கிறாங்க. இந்த ரெண்டையுமே வந்து ஒரு பெரிய ஒரு வால் உண்டு, ஒரு சுவர் ஒன்று வந்து பிரிக்குது. ஸோ பணக்காரர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க வந்து ஒரு அழகான ஒரு இடத்துல வாழுவாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து சின்ன ஒரு டேமேஜ் வந்தால் கூட, அல்லது வந்து புது பொருளை கூட வந்து குப்பையில் போட்டுருவாங்க. இந்த குப்பையை வந்து ஏழைகளும் கொடுக்க மாட்டாங்க. இந்த குப்பை எல்லாமே வந்து ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே வந்து அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இந்த குப்பைகள் இந்த பொருட்கள் இதையுமே வந்து யாருமே எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி எடுத்தால் வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த பணக்காரர்கள் வாழ்கிறாங்க. ஏழைகள் எல்லாமே வந்து அந்த ஓலுக்கு இங்கால பக்கம் ஒரு ரொம்பவே கஷ்டமாக வாழுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளோட ஹீரோ எப்படிப்பட்டவருன்னா, ஹீரோட அப்பா கொலையாண்ட பண்ணியிருப்பார். ஸோ இதாலேயே வந்து அவங்களோட அப்பாவை தண்டிச்சிருப்பாங்க. அதாவது தண்டிக்கிறேன்னு சொன்னால் அவங்களோட அப்பா வந்து இறந்துருப்பார். ஸோ ஹீரோ வந்து எல்லாருமே கொலைகாரனோட மகன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த நிலையில் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு வளர்ப்பு அப்பா ஒரு இருப்பார். ஸோ இவர் வந்து ஹீரோ மேலே ரொம்பவே பாசமாக இருப்பார். அதாவது வந்து அப்பான்றதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியே இருப்பார். ஹீரோவுக்கு வந்து ஒரு க்ரஷும் இருக்கும். ஸோ இந்த ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோட்ட வந்து நீ வந்து குடும்பத்தை பார்த்துக்கொள்ள வேணா, நானே குடும்பத்தை பார்த்துக்கொள்கிறேன் மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பார். பட் ஹீரோவுக்கு வந்து எப்படியாச்சும் அவங்களுடைய கஷ்டத்துலேருந்து போகணுன்றதுக்காக ஹீரோ என்ன செய்வாருன்னா, பணக்காரர்கள் இடத்துல போய் அவங்க குப்பைகள் இடத்துல குப்பைகளை வந்து பொறுக்கி அந்த குப்பையில் வந்து கொஞ்சம் மோடிஃபை பண்ணி வந்து இந்த குப்பத்து தாக்களுக்கு வந்து விற்பார். ஸோ இதாலே அவர் கொஞ்சம் மணி வரும். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து இது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. இந்த குப்பையை வந்து எடுக்கிறவங்களோட பேர் வந்து ட்ராஷ் ரைடர். ஸோ ட்ராஷ் ரைடிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட விஷயமா பணக்காரர்கள் பார்ப்பாங்க. ஸோ இப்படி தான் ஹீரோ வந்து அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து அங்கே வந்து மாடிஃபை பண்ணி அவங்களுடைய ஊரில் வைத்து காசு சம்பாதிக்கிறாரு. ஸோ இப்படி இருந்தாலும் அவர் குப்பையை எடுக்கும்போது வந்து அவரை வந்து எல்லாருமே திரத்துவாங்க பனிஷ் பண்ணுறதுக்கு. ஈவன் சுடக்கூட செய்வாங்க கன் எடுத்து. ஸோ அப்படி இருந்தாலும் ஹீரோ தப்பிச்சு வந்து ஒரு மாதிரி இவர் பொழைப்பை நடத்திட்டு இருப்பார். ஹீரோக்கு ஒரு க்ரஷும் இருக்கும். ஸோ இப்படி இருக்க டைமில் வந்து ஒரு முறை ஹீரோ வந்து தன்னுடைய க்ரஷுக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி போய் ஓரளவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவார். பண்ணிவிட்டு வீட்டை வந்து பார்க்குற நேரம் வந்து அவருடைய வளர்ப்பப்பா அவரை வந்து ஒரு ஆள் வந்து கொண்டிருப்பாங்க. அதாவது ஹீரோட கண்ணுக்கு முன்னுக்கே கொண்டிருப்பாங்க. ஹீரோ வந்து இதை பார்த்து ஷாக் ஆகிற டைமில் என்ன நடக்கும்னா, இந்த பணக்காரர்களுடைய போலீஸ் வந்து ஹீரோவை பிடிச்சிடுவாங்க. பிடிச்சி ஹீரோ தான் அவங்களுடைய வளர்ப்பப்பாவையும் கொண்டாரு என்று சொல்லி ஊருக்கு எல்லாருக்கும் முன்னுக்கே வச்சு ஹீரோவை வந்து பனிஷ் பண்ணுவாங்க. அதாவது இங்கே பனிஷ் பண்ணுற எப்படி என்று சொன்னால், குப்பைகளை எப்படி வந்து ஒரு பள்ளத்தாக்கில் தள்ளி விடுவாங்களோ அதே மாதிரி வந்து மனிதங்களையும் தள்ளி விடுவாங்க. ஸோ இப்படி தான் ஹீரோவை தள்ளி விட போவாங்க. இந்த பனிஷ்மெண்ட் வந்து ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் முன்னுக்கும், அதாவது பணக்காரர்களுக்கும் ஏழைகள் எல்லாருக்கும் முன்னுக்கு வச்சே நடக்கும். ஸோ க்ரஷுக்கு முன்னுக்கும் இதே நிலைமையில் தான் நடக்கும். ஸோ இப்படி இருக்கிற நேரம் வந்து க்ரஷும் வந்து ஹீரோ வந்து உண்மையான கொலைகாரன்னு நினச்சிடுவாங்க. அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாமே கொலைகாரனுடைய மகன் கொலைகாரனை தான் இருப்பான். ஸோ இவன் தான் கொண்டாங்கன்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதாலேயே வந்து ஹீரோ செம்ம கடுப்பாகிடுவார். இப்படி இருக்க டைமில் வந்து ஹீரோ வந்து பெரிய பள்ளத்தாக்கில் வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஹீரோவும் சாக போகிறாருன்னு நினச்சிட்டு கீழே விழுந்தா அங்கே வந்து குப்பையாலே உருவான ஒரு இடம் ஒன்று இருக்கும். அதாவது எப்படிப்பட்ட இடம் ஒன்று சொன்னால், இப்போ நம்ம பார்த்தோமே பணக்காரர்களுடைய இடம், ஏழைகளுடைய இடம், இதெல்லாமே சேர்த்தாலும் அதை விட பெருசான ஒரு குப்பையாலான ஒரு இடம் ஒன்று இருக்கும். ஸோ இதோடைய வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடை பார்க்குறேன் எனக்கே என்ன தோணுச்சுன்னு சொன்னால், இந்த எபிசோட் வந்து ஓவராலாக ஒரு நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து 23 நிமிஷம் எப்படி போனேன்னு தெரியல. ஸ்டோரி வைஸ்லேயும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே வைஸ்லேயும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இந்த அனிமையை வந்து பில்ட் பண்ண போகிறாங்கிறது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி வந்து பார்ஷியாலிட்டி, ரேசிசம், அதே மாதிரி ஏழை பணக்கார வித்தியாசம், ஸோ இதெல்லாமே வந்து இந்த அனிமையில் வந்து ரொம்பவே நல்லா காட்ட போகிறாங்க. தமிழ் டப் கூட ஓரளவு நல்ல டீசெண்டாகவே இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆர்ட் ஸ்டைல் பார்க்குற நேரம் வந்து கொஞ்சம் பழைய காலத்து ஆர்ட் ஸ்டைல் மாதிரி, அதாவது ஒரு ட்ராவிங் ஸ்டைலில் வந்து நம்ம பென்சிலால் எதுவும் கீறுனா எப்படி வருமோ அந்த ஸ்டைலில் வந்து ஒரு ஆர்ட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ட் ஸ்டைல் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. பட் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது. பட் ஓவராலாக இந்த அனிமே வந்து நல்லாவே இருந்துச்சு. கஜ்ஜிய குட்டை அனிமேயில் வந்து ஒரு எபிசோட் தான் வந்திருக்கு. அது ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு டார்க் ஃபண்டசி, அதே மாதிரி ஒரு ரிவெஞ்ச் கலந்த ஒரு அனிமையை பார்க்கணுமெண்டா இந்த அனிமையை வந்து நல்லா இருக்குமென்று என்னுடைய ஒப்பீனியன் இருக்குது. பட் இனி வரப்போகிற எபிசோடெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல. ஸோ இந்த அனிமையை நீங்கள் பார்த்துட்டீங்களா? இந்த அனிமையை பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.